வேலைக்கு போலனா சோறு யார் போடுவாங்க, உனக்கு என்ன நீ சாமியாரு, உனக்கு யாராவது போடுறாங்க, எங்களுக்கு யார் போடுவாங்க, எல்லாம் கம்பிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்ல. நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா நீ ஃபெயிலியர் தான். இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறதுங்கயா உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்சைஸ் பண்ணி விட்டுறீங்கயா. உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறத செத்துடலாமே. உங்களுடைய மேஜர் எனர்ஜெட்டிக்கான பிரைம் டைம், நீங்க அவேரா கான்சியஸா ஆக்டிவா இருக்கிற உங்க பிரைம் டைம் இன்னொருத்தட்ட கொடுத்து விட்டீங்கன்னா, அவங்க டிசைன் பண்றாங்கன்னா உங்க லைஃப்ல எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்? நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை, நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி, நம்ம 24 மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறது, வீடு வாங்குறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கை நினைக்காதீங்க. உங்களுடைய 24 மணி நேரம் உங்க வாழ்க்கைங்கயா. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டா என்ன வாழ்க்கை? உங்களுடைய செயல், உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் இதையெல்லாம் நீங்க போட்டு